பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க கூட்டணியில இருக்கிறவங்களே பெரியார் பேசிய அந்த விஷயங்களை ஆதரிக்கிறாங்கல்ல. அண்ணாமலையோ எச்ராஜாவோ பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமானனை நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். ஒரே கூட்டணியில இருக்கும் அவங்க ஆதரிக்கிறாங்களே. அதே நாங்க கொடுத்திருக்கிற அறிக்கை பெரியாரை பற்றி யாரும் அவதூறு பண்ணா பாட்டாளி மக்கள் கட்சி அனுமதிக்காது. அது இவங்க அவங்க எல்லாம் கிடையாது. அண்ணாமலை திமுக இருந்தாலும் ஸ்டாலின் இருந்தாலும் அதான். ஸ்டாலினுக்கே நாங்க சொல்றோம், மத்தவங்களுக்கு என்ன புரியல. அதிகாரத்தில் இருக்கிறவங்க அண்ணாமலை எச்ராஜா ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியல. உங்களுக்கு திமுகவுக்கே சொல்றோம், பெரியாருடைய பேரை சொல்லறதுக்கு தகுதியற்றவர்கள் திமுக சொல்றோம். அதிகாரத்தில் இருக்கிறவங்க பேசுறது தான் பேசுனது சரிதான் சொல்ற அண்ணாமலை. பெரியாருக்கோ அம்பேத்கருக்கோ அறிவாலயத்தில் சில இருக்கா? பெரியார் நீங்க பேசுறீங்களே, பெரியாரை பத்தி பேசினா மட்டும் போதுமா? பெரியாருக்கு மாலை போட்டா போதுமா? பெரியாரை வச்சு வியாபாரம் பண்ணா மட்டும் போதுமா? பெரியாரை வச்சு ஓட்டு வாங்கினா போதுமா? அப்ப நாம கேட்க வேண்டிய கேள்வி, ஆட்சி அதிகாரத்துக்கே வராதவங்க பேசுறதை பத்தி பேச தேவையில்ல. ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு தண்டத்துக்கு இருக்காங்களே அவங்கள பத்தி பேச வேணாமா? நான் என்னுடைய சமுதாயம் ஒண்ணுமே இல்லாம நான் 2 எம்எல்ஏ வச்சிருக்கேன்ல, 2 பேருமே முதலமைச்சர் துணை முதலமைச்சரா நான் இருக்கேன்ல. அப்ப நாளைக்கு 4 பேர் என்ன கேள்வி கேட்பாங்க. துணை முதலமைச்சருக்கு பயம். இதை நான் ஓப்பனா சொல்றேன். பயம் வேற என்ன? வன்மம். மத்த சமுதாயம் முன்னேறக்கூடாதுன்ற வன்மம் வேற என்ன? சமுதாயத்துல இருந்து முதல்வர்கள் வந்துட்டாங்க. அந்த சமுதாயம் முதல்வர் நான் முதல்வர் கூட கேட்கலப்பா, படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்கிறோம். என்ன சார் வாய்ப்பு? எங்களுக்கு காலேஜ் போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்கிறோம். வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு மறுக்கப்படுதுங்க. என்ன மறுக்கப்படுது? அவங்க பெரியார் வழியில எல்லாம் நடக்கிறது இல்லைன்னு சொல்லும்போது இயல்பா ஒரு கேள்வி வருது, அப்ப நீங்க பெரியார் வழியில நடக்கிறீங்களான்னு சிம்பிளா கேட்கிறேன். அறிவாலயத்துல வச்சிருக்காங்க, நாம வச்சிருந்தா மட்டும் போதும். ஒரே ஒரு கேள்வி. இந்த மாதிரி பெரியாரை பத்தி கேவலமா பேசுறாங்க, பெரியார் சமூக நீதி பத்தி இல்லன்றாங்க. இந்த அரசும் இப்படி இருக்குது. என்ன பதில் சொல்லுங்க? கி வீரமணி கூட்டு கேளுங்களேன், பதில் சொல்லுவார முதல்ல உங்கள்கிட்ட. யாராவது ஒரே ஒரு ஊடகவியலாளர் இந்த முதலமைச்சரை பார்த்து நேருக்கு நேராவோ இல்ல பேப்பர்லயோ இல்ல டிவிலயோ ஒரே ஒரு முதுகெலும்புள்ள நியாயமான நேர்மையான ஊடக முதுகெலும்பு இருந்துரும். நீங்க சட்டமன்றத்தில் திருப்பி 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 போய் சொல்றீங்க, பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக இருக்கீங்கன்றத சொல்லணுமா சொல்லக்கூடாதா? பத்திரிகையாளர் யாராவது சொல்லிருக்காங்களா? பேட்டி எடுக்கும் போது சொல்லிருக்காங்களா? 5 எம்எல்ஏக்கள் நம்மள்ட்ட நீதிமன்றத்துக்கு போற வாய்ப்பு. நாங்க நீதிமன்றத்துக்கு போகாம இருந்தோமா? ஒரு நடைமுறையா முதலமைச்சர்களோ அமைச்சரோ நீங்க மூத்த அமைச்சர்களோ இந்த மாதிரி விஷயத்துல உங்களால ரோட்ல ஒரு சண்டை புரியல. 2 எம்எல்ஏ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்பா பையன். உங்களுக்கு புரியல? புரியாது. நான் அவங்களை எந்த காலத்துல ஆதிக்க சமுதாயம் சொல்ல 25 எம்எல்ஏ இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு 4 அமைச்சர், 21 அமைச்சர் எம்எல்ஏக்கள் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு 4 அமைச்சர்கள். அப்ப நீங்க என்ன சமூக நீதி? இது சரியான பார்வை. சரி, எனக்கு கேட்கலாம் சார். ஆனா இன்னொரு பின்தங்கிய சமூகத்துக்கு எப்படி இப்படி கிடைச்சிரும் கேக்குறது. இன்னொரு பின்தங்கிய அவங்க அது தப்புதான். இதே தேவேந்திரன் இதே வேகத்துல போய் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க முதலமைச்சரை கேட்டாருன்னா நான் பாராட்டுறேன். கேள்வி பார்த்து தாக்குதல் பண்றது, உங்களை தாக்குதல் பண்ணுவோம். கேள்வி யாருக்காக கேக்குறீங்கன்னு தெரியும்ல? அதுதான் கேள்வி. எங்களுக்காக கேக்குறீங்களா மக்களுக்காக கேக்குறீங்களான்னு இருக்கும்போது எங்களுக்கு தெரியும். மக்களுக்காக தான். நீங்க மக்களுக்காக நீங்க மக்கள் நான் சொல்லிட்டா எழுதி தரேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வினோபா பூபதி. வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் தந்தை பெரியார் குறித்து பேசிய விஷயம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. பல்வேறு தரப்புல இருந்தும் அதற்கு கண்டனங்கள் எதிர்ப்புகள் வந்துருந்துச்சு. அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் அது உண்மைதான், எங்கள்கிட்ட கூட ஆதாரம் இருக்கு அப்படின்னு பாஜக தரப்புல இருந்தெல்லாம் சொல்ற நிலையில அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏன் இல்ல அதுதான் உண்மையும் கூட. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஏன் அதை சொல்றாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை தலைவர் பெரியார். முக்கியமான காரணம் என்னன்னா, இடஒதுக்கீடு விஷயத்துல, சமூக நீதி விஷயத்துல எப்படி இந்தியாவுக்கு காந்தி அவர்களுடைய போராட்டம் மிக முக்கியமான சுதந்திர போராட்டமாக இருந்ததோ, அது மாதிரி சமூக நீதி விஷயத்துல தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு தலைவர் பெரியார் அவர்கள். இன்னும் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, 1951 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தம் எதுக்கு வந்ததுன்னா இடஒதுக்கீட்டுக்காக வந்தது. அதை கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லி வீதியில் இறங்கி மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினவர் தந்தை பெரியார் அவர்கள். அதே மாதிரி 1971 சட்டநாத நாணயம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அதாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு 25% தான் இருக்குது. ஆனால் மக்கள் தொகை கணக்கில் அவங்க அதிகம். ஆனால் நீங்கள் தமிழக அரசு 25% தான் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதை 33% இன்க்ரீஸ் பண்ணணும், 16, 17ன்னு 2 அளவாக பிரிக்கணும்னு சட்டநாதன் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. பட் கலைஞர் அதை செய்யாமல் இருக்கும்போது அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களை மிக மோசமாக சாடினார் பெரியார் அவர்கள். அதாவது சமூக நீதி அரசுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி
அதுக்கப்புறமா அதை 25லேருந்து 31க்கு உயர்த்தினாங்க தமிழக அரசு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரதுக்கும் இன்னைக்கு நிலையாக இருக்கிறதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்களில் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களுடைய முன்னேறிய மாநிலமாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இடஒதுக்கீடு விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பெரியார் அவர்கள் இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, ஒரு ஒரு செக்யூலர் ஃபோர்ஸ், ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் அவர் அப்படின்றதுல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சுட்டி காட்டிருக்காங்க. பல மதங்களை மதித்தவர், பல்வேறு நம்பிக்கைகளை வந்து மதித்தவர் அப்படின்ற அளவுக்கு வள்ளலார் விஷயத்தை கூட சுட்டி காட்டி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான நபர் வந்து பெரியார் அவர்கள். ஸோ அவங்கள வந்து அவதூறாக பேசுறதுக்கு வேண்டாம், அது நல்லதில்லை. அவரை பற்றி பேசுவதற்கு ஆயிரம் அவரை கொண்டாடுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து அதை சரியான தரவுகளுடன் அவங்க வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறதை கூட ஒரு நியாயமாக, நேர்மையாக, கண்ணியமாக விமர்சனம் பண்ணுங்க. கருத்தியல் ரீதியாக வந்து நீங்கள் ஏற்காமல் போகலாம். அதுக்காக வந்து அவதூறுகளை பரப்ப வேணான்றது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன் இது அவதூறு? அவர் தான் ஆதாரம் இருக்குன்றாருல. இல்லை, இன்னும் அந்த பொழுதில் அந்த அளவுக்கு இன்னும் எதுவும் வரல. ஆதாரம் இருக்குது அப்படின்றது வந்து என்ன கான்டெக்ஸ்டில் சொன்னாங்க, என்ன டைமில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்றது இன்னும் தெளிவில்லாத போது நீங்கள் வந்து அதை வந்து ஆதாரம் இருக்குன்னு சொல்லி அதை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா அதை கொண்டு வந்து தேவையில்லாத அது வந்து புரிதல் இளைஞர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சமூக நீதி விஷயத்தில் வந்து புரிதல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது சரியில்லை அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. பெரியார் நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் பெரியார்ன்றீங்க? எவ்வளோ பேர் சேர்ந்து உள்ள போராடினாங்க. இப்போ பெரியார்னா இந்த நிலைப்பாடு இது வந்து அந்த இதுக்கு உண்டு, திமுக உண்டு. இடஒதுக்கீடு விஷயத்துல கலைஞர் எதுவும் பெருசா பண்ணலனாலும் கலைஞர் தான் பண்ணாரும்பாங்க. ஸோ கலைஞரை பண்ண வச்சது பெரியார். நான் சொன்ன மாதிரி 1971 1987, 89 காலகட்டத்தில் கலைஞரை வந்து இடஒதுக்கீடு கொடுக்க வச்சது மருத்துவர் ஐயா அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுத்து ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் முன்னேறதுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் எப்படி போராடினாங்கன்னா பெரியாருடைய வழிகாட்டுதல் தான் அது பண்ணது. இன்ஃபேக்ட் 1987 செப்டம்பர் 17 ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தை வந்து இடஒதுக்கீடுக்காக ஆரம்பித்ததே பெரியாருடைய பிறந்தநாள் செப்டம்பர் 17ன்ற அந்த நாளை சூஸ் பண்ணி தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கினாங்க. ஸோ இதில் என்னன்னா பெரியார் மட்டும் தான்றது கிடையாது, பெரியார் அதில் தனித்துவமாக முன்னிலையில் இருக்காருன்றது தான் இந்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. வள்ளலாரோடையும் ஒப்பிட்டு கேட்கிறாருல. வள்ளலார் மட்டும் இல்லைங்க, சீமானவர்கள் கேட்கிறாருல வள்ளலார் ஒப்பிட்டு அவரெல்லாம் இங்கே செய்யாத சமூக சீர்திருத்தத்தையா சமூக நீதி விஷயங்களையா பெரியார் செஞ்சுட்டாருன்னு கேட்கிறாருல. இல்லை, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் வந்து பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின்னுன்ற மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. அத்திப்பாக்கம் வெங்கடாஜல நாயக்கர் இருக்காரு, நீங்கள் வந்து வள்ளலார் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து அயோத்திதாச பண்டிதர் எடுத்துருக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த திராவிட சித்தாந்தமே, திராவிடம்ன்ற அந்த பேரே வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்களே முன்னாடி அதை பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வள்ளலார் கிட்டத்தட்ட அதே இன்னைக்கு என்ன நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கோ கிட்டத்தட்ட வள்ளலாரும் அதை தான் பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பெரியாருக்கு முன்னாடி வந்து அத்திப்பாக்கம் வெங்கடாஜல நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் அதை தான் பேசியிருக்காரு. ஆனால் அது ஒரு இயக்கமாக, அமைப்பாக ஒரு வலு சேர்ந்து அதை வந்து ஆளுகிற அரசாங்கத்தையே, ஆங்கிலேயர் ஆட்சியாக இருக்கலாம், இல்லை தமிழக ஆட்சியாக இருக்கலாம், அதை கொண்டு போய் சேர்க்கறது யார் சேர்க்குறாங்கன்றதை பார்ப்பாங்கல்ல. அந்த விஷயத்தில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தனியாக ஒருத்தரை தூக்கி பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் கொள்கை விஷயத்தில் யார் முன்னெடுத்தா அது எப்படி அமைப்பாக, இயக்கமாக அது வந்து சட்டமாக மாறிச்சு, அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு எப்படி வந்ததுன்ற அந்த வரலாறு இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி சர்ச்சை ஆகும்போது பெரியாரெல்லாம் பேசினா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னெல்லாம் பாமக தரப்புல இருந்தே கூட இன்னைக்கு இல்லை, என்றுமே மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய வீட்டிலேயே எங்கள் கட்சியினுடைய கொள்கை சித்தாந்த தலைவர்களான பெரியார் அவர்கள், கார்ல் மார்க்ஸ் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் எல்லாருக்குமே செலவு வச்சு அவருடைய பிறந்த நாள், இறந்த நாள், முக்கியமான நாட்களில் நாங்கள் வந்து மரியாதை செலுத்துகிறோம். இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சி கூட இருக்கல. நீங்கள் ஒன்றும் வேணாம், நம்ம அறிவாலயத்தில் இருக்கா பெரியார் படம், அம்பேத்கர் படம் அறிவாலயத்தில் இருக்குங்களா? நீங்கள் ரொம்ப வருஷமாக 10 வருஷம் 15 வருஷமாக நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க. பெரியாருக்கோ அம்பேத்கருக்கோ அறிவாலயத்தில் சிலை இருக்கா? அண்ணா சிலை இருக்கு, கலைஞர் சிலை இருக்கு. வெளியிலே ஏன் பெரியார் சிலை வைக்கல? ஏன் அம்பேத்கர் சிலை வைக்கல? வெளியில பல இடங்கள் வச்சிருக்காங்கல்ல. ஏன் அவங்களுடைய அறிவாலயம் சொல்றது அவங்க இடத்துல ஏன் வைக்கல? இல்ல அம்பேத்கர் சொன்னது அல்லது பெரியார் சொன்னதை கொள்கை அளவில் ஃபாலோ பண்றாங்களா திமுக அரசு? நம்ம பேச வேண்டியது அதுதான். பெரியாரின் பெயரை சொல்லிக்கொண்டு பெரியாரின் கைப்பிடித்து தான் நாங்கள் ஆட்சிக்கு அரசியலுக்கே வந்தோம், பெரியாருடைய கொள்கையை வச்சு தான் நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம், அதனால எங்கள் ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல்னு மார்த்தட்டிக்கிற இந்த அரசாங்கம் பெரியார் அவர்களையும் பெரியாருடைய சித்தாந்தங்களையும் அட்லீஸ்ட் இடஒதுக்கீடு விஷயத்தில், ஜனநாயகத்து விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேள்வி எழுது. நாம் கேட்க வேண்டியது ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கணும்.
பெரியாருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க, என்ன சம்பந்தப்படுத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்கணுமா வேணாமா? அங்கிருந்து தானே வந்தாங்க. வந்தது வேற. ஆனா அது இன்னைக்கு எல்லாத்துக்கும் பெரியார் பேர் வைக்காம ஏன் வேற யார் பேர் வைக்கிறாங்க? இல்ல சார், நான் சொல்லுறேன், ஒரு நீங்க இடஒதுக்கீடு வச்சுட்டு இடஒதுக்கீட்டுக்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு நான் அது பெரியார் பேர் வைங்க, பெரியாரின் பெயரால் சாதிவாரி மக்கள், இது மாறாக நீங்க சட்டமன்றத்திலே போய் சொல்றீங்களா? இல்ல இதெல்லாம் பெரியார் வந்து சாராயம் குடிக்க வேணாம்னாரு, ஆனா நீங்க சாராய கடை திறந்து வச்சிருக்கீங்க. ரைட், ஓகே. இப்போ இப்படியான விமர்சனங்கள் இருக்கு. பெரியார் வழியில விமர்சனம் இல்ல, பெரியாருடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை கடைபிடிக்கிறதுக்கான ஒரு எண்ணமோ அதுக்கான கொஞ்சம் கூட வந்து அவர் பேரை சொல்ல கூட அருகதை இல்லாதவங்க முதலமைச்சரா இருக்கும் போது, ஆனா இந்துத்துவ அமைப்பினர் கலைஞர் ஆட்சியை இல்ல அண்ணா ஆட்சியை செஞ்சா கூட பரவாயில்ல, ஸ்டாலின் பெரியார் ஆட்சியை செய்யறாருன்னு தான் விமர்சிக்கிறாங்க. திருப்பி என்ன பண்றீங்க, எல்லா ஊடகவியலாளரும் ட்ராக்கை வந்து அந்த பக்கம் கொண்டு இல்ல சார், நீங்க பெரியார் வழியில போறதில்லைன்றீங்க, இன்னொரு பக்கம் பெரியார் வழியில தான் அவங்க போறாங்கன்றாங்க. அப்படி சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது நான் கேக்குற ஸ்டாலின் சொல்லிக்கிறது மட்டும் இல்ல சார், எதிரில நின்னு பேசக்கூடிய அர்ஜுன் சம்பத் கூட அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதை விட்டுருங்க, நாங்க சொல்றப்ப நீங்க அதை கேளுங்க. ஓகே, நாங்க சொல்றோம்ல, இன்னைக்கு மருத்துவர் ஐயா சொல்லியிருக்காரு, சட்டமன்றத்துல பொய் சொல்றாரு ஸ்டாலின் அப்படின்னு. முதலமைச்சர் பொய் சொல்றாரு சட்டமன்றத்துல, பச்சையா பொய் சொல்றாரு. அது எழுதி கொடுத்தது யார் அந்த அதிகாரி? இதெல்லாம் நம்ம விவாதம் பண்ண வேணாமா? பெரியார் நீங்க பேசுறீங்களே, பெரியாரை பத்தி பேசினா மட்டும் போதுமா? பெரியாருக்கு மாலை போட்டா போதுமா? பெரியாரை வச்சு வியாபாரம் பண்ணா மட்டும் போதுமா? பெரியாரை வச்சு ஓட்டு வாங்கினா போதுமா? அப்ப நீங்க பெரியார் வழியில வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கோரணும்னு பெரியார் போராடினார்ல, அவர் போராட்டத்தினாலதான் முதல் சட்ட திருத்தம் வந்தது இந்திய அரசுக்கு. அந்த சட்ட திருத்தத்தினாலதான் இன்னைக்கு நிறைய பேர் ஓபிசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் இன்னைக்கு வந்து ஸ்டேட் லெவல் ரிசர்வேஷன்ல, ஆல் இண்டியா லெவல்ல விட்டுருங்க, ஸ்டேட் லெவல்ல இன்னைக்கு எல்லா ஸ்டேட்லையும் பிசியை ரெண்டா பிரிச்சு எதர் எம்பிசின்னு இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்லையும் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணலாம், வகுப்பு வாரி கொண்டு வரலாம்னு எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிறதுக்கு காரணம் அந்த முதல் சட்ட திருத்தம். ஓகேங்களா? ஆனா அதை ஃபாலோ பண்ற இன்னைக்கு ஃபாலோ பண்றோம்னு சொல்ற அரசு அதை ஏன் செய்ய மாட்டாங்க? ஏன் பயப்படுறாங்க? ஏன் அஞ்சு நடுங்குறாங்க? ஏன் பொய் சொல்றாங்க சட்டமன்றத்துல? அப்ப நாம கேட்க வேண்டிய கேள்வி, ஆட்சி அதிகாரத்துக்கே வராதவங்க பேசுறதை பத்தி பேச தேவையில்ல. ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு தெண்டத்துக்கு இருக்காங்களே அவங்கள பத்தி பேச வேணாமா? தெண்டத்துக்கு தானே இருக்காங்க. மத்திய அரசு சைட்டும் தானே சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. பீகார் உதாரணத்தை காட்டினார்ல, பீகாரோட தான் பொய் சொல்றாரு. பீகார்ல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது அரசியலமைப்புக்கு நேர எதிரானதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்போ இருக்கா? இல்ல அதை வச்சு பயன்படுத்த முடியல. இல்ல தீர்ப்பு இருக்கா சார்? எடுத்தது ஓகே, இல்ல தீர்ப்பு ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா போ, எதுக்காக எடுக்கிறோம்? ஏன் நீங்க அவர் பொய் சொல்றாருன்னு சொல்ல வரேன். நான் புரிஞ்சுக்கணும்ல, பாக்குற இளைஞர்கள் பாக்குற மக்களுக்கு புரியணும். ஓகே, ஸ்டாலின் பொய் சொல்றாரு, அதை தேவேந்திரன் தடுத்துட்டு அதை மாற்றி பாக்குறாருன்னு நினைக்க கூடாதுல்ல யாரும். இல்ல அது சொல்றேன். ஏன்னா பீகாருடைய சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமோ தவறுன்னு சொல்லியிருக்கா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல் எஸ் நோன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுன்னா போலாம். தவறுன்னு சொல்லியிருக்கா சார்? நான் பதில் சொல்லிடுறேன் சார். நீங்க அதான் கேக்குறேன், தவறுன்னு சொல்லியிருக்கானா இல்லைங்கிற பதில் தான் வேணும். அதுதான் வேணும். இப்ப பீகார் எடுக்க முடிஞ்சிருச்சு மாநில அரசால. ஃபர்ஸ்ட் அதை பிடிச்சிருவோம். உயர்நீதிமன்றம், பீகார் உயர்நீதிமன்றம் பீகார் அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததை தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாநில அரசு தவறுன்னு இல்ல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கா? இல்ல. அப்புறம் ஏன் உள்ள சட்டமன்றத்துல போய் ஏன்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு இருக்குல்ல சார். அப்ப அதை சொல்லக்கூடாதுல, பொய் சொல்லக்கூடாது சட்டமன்றத்துல. சார் எதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு? எதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு? ஸ்டாலின் பொய் சொல்றாரான்றதை முடிவு பண்ணுவோம். நீங்க அதை பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது. நான் தான் பேசுறேன். ஸ்டாலின் பொய் சொல்றாருன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், மக்கள் புரியணும். ஸ்டாலின் பச்சையாக நாம சட்டமன்றத்துல தமிழ் நீங்க வந்து ஒரு பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரலாம், புரியுதுங்களா? முதலமைச்சர் இப்படி பேசும்போது என்ன இருக்குது? கொஞ்சமாவது தரவுகளோட பேச வேணாம்? முதலமைச்சரா இருக்கோமே, அவர் இந்த பக்கம் சொல்றாரு, நம்ம இந்த பக்கம் பதில் சொல்ற மாதிரி ஆகக்கூடாதுல்ல. ஒண்ணும் பதில்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதே சட்டமன்றத்துல ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி 2022 ஸ்டாலின் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த மாமன்றத்திற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, அதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது, இந்த மாமன்றம் அதுக்காக தேவையானதை செய்வோம்னு பேசினார்ல. அப்புறம் ஏன் இன்னைக்கு மாத்தி பேசுறாரு? இல்ல சார், இன்னைக்கே மாத்தி உங்களுக்கு மாத்தி பேசல சார். விஷயம் மாத்தியே பேசல சார். விஷயம் என்னன்னா, நம்மளால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட முடியும், சட்டமன்றத்தால முடியும், முதலமைச்சரால முடியும், அது அடுத்த லெவல் போறீங்க, மாநில அரசால முடியும். ஆனா எதுக்காக இருக்குல்ல? ஒத்துக்கிறீங்களா? ஸ்டாலின் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பொய் சொன்னாரு, உண்மைக்கு புறம்பான தகவலை சொன்னாருன்றதை ஒத்துக்கிறீங்களா? பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுத்ததை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றாரு இன்னைக்கு சட்டமன்றத்துல. அது உண்மையா பொய்யா சார்? அதன் அடிப்படையில அவங்க இடஒதுக்கீடு மாற்றி அமைச்சாங்கல்ல, அதை ரத்து செஞ்சது. நீங்க அது உண்மை. அது எதுக்குன்னு நான் சொல்றேன், நீங்க மக்களை போட்டு குழப்பாதீங்க. இல்ல சார், நீங்க குழப்ப கூடாதுல. நாங்க இல்ல, நான் என்னன்னு கேக்குறேன், உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றாரு. எதை ரத்து பண்ணுச்சுன்னா? உயர்நீதி பண்ணவே இல்லைங்க.
இல்லை, உச்சநீதிமன்றமும் பண்ணவே இல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் அங்க இடஒதுக்கீடு அமல்படுத்திட்டாங்க. இடஒதுக்கீடு நான் கேக்குறது சாதிவாரி கணக்கெடுப்பு தான். இடஒதுக்கீடு அப்புறம் இடஒதுக்கீட்டுக்காக தானே சார் நீங்க இடஒதுக்கீடு அப்புறம் பேசலாம். இடஒதுக்கீட்டுக்காக தான் அதை கேக்குறோம். நீங்க ஏன் உங்களால வந்து ஒரு விஷயத்துல நின்னு அதுல வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்கிறேன் ஏன் சார். அப்புறம் ஓடுறீங்க? நாம அதுக்காக திருப்பி தான் குழந்தை கேட்கிற மாதிரி கேட்கிறேன். தேவேந்திரன் அவர்களே, பீகார் மாநில அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. ஆமா, அவங்கள்ட்ட தரவு இருக்கு. இது தவறு, தரவுகள் தவறு என்று உயர்நீதிமன்றம், பீகார் மாநில உயர்நீதிமன்றம் தவறுன்னு சொல்லுச்சா? அதை ரத்து பண்ணல. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இன்னைக்கு சட்டமன்றத்துல ஸ்டாலின் என்ன சொன்னாரு? நம்ம என்ன கேட்கிறோம்? இன்னைக்கு சட்டமன்றத்துல நாம கேட்கறத கேட்கலீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு சார்? ஸ்டாலின் சொன்னதுல தரவுகள் அடிப்படையில தவறு என்பது அட்லீஸ்ட் ஒரு நியாயமான நேர்மையான ஊடகமா நீங்க ஒத்துக்கணும். அதான் சார், ஒத்துக்கிறேனே. இப்ப எப்படி இல்ல சார், நாம இடஒதுக்கீடு அதிகரிச்சு கேக்குறோம். திருப்பி இதே நம்ம வந்து வாழைப்பழ கதை மாதிரி பேசிட்டு இருக்கோம். நான் திருப்பி சொல்லிட்டேன். நான் சிம்பிளா கேள்வி கேட்கிறேன். உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ பீகார் அரசு எடுத்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ரத்து செய்ததா? இல்லை. இன்னைக்கு ஏன் அப்படி ரத்து செய்ததாக முதலமைச்சர் பேசினா அது உண்மைக்கு புறம்பானது தானே? நான் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டுமா? ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிருவோம். அதை முடிச்சிட்டு அது உண்மைக்கு புறம்பாக பேசினார்ன்றது அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதை முடிச்சிட்டு அடுத்து நீங்க கேள்வி கேளுங்க. அதுக்கு நான் விளக்கம். ஏன்னா நீங்க பாக்குற இளைஞர்கள் நிறைய பேர் என்ன தவறா புரிஞ்சு கூடாது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்கிற அதிகாரத்தை மாநில அரசுக்கு இருக்கு என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் பீகார் அரசுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அதிகாரத்தை அதை அங்கீகரிச்சிருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் சும்மா வச்சுக்கங்கன்னா இருக்க முடியாது. இல்ல நான் சொல்றது நம்ம இடஒதுக்கீடு அதுல எந்த தவறு இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு அதிகாரமே இல்லைன்றாரு முதலமைச்சர். எனக்கு அதிகாரமே இல்ல, நீங்க மாநில அரசு எடுக்க முடியாது, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு பயப்படுறாரு, அழுகுறாரு, கதறாரு, பொய் சொல்றாரு. இந்த முதலமைச்சர் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இந்த முதலமைச்சருக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அந்த அதிகாரிகள் சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா? இல்ல அந்த கட்சியில் இருக்கிற சில மூத்தவர்கள் இருப்பாங்கல்ல, ஐயா முதலமைச்சர் அவர்களே நீங்க தப்பா பேசுறீங்க பார்லிமெண்ட்ல, சட்டசபையில உங்களுக்கு உண்மைக்கு புறம்பா பேசுறீங்க, நாளைக்கு 4 பேர் பார்த்து சிரிப்பாங்க, எதிர்கட்சி எல்லாம் கேவலம் கேலி பேசுவாங்க, இளைஞருக்கு முன்னாடி அசிங்கமா இருக்கும், எல்லாரும் நீ தரவு வச்சிருக்கான், எல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டை கையில வச்சிருக்கான், இவ்வளவு அசிங்கமா போய் சொல்றீங்களா சட்டமன்றத்துல கேட்க மாட்டாங்களா யாராவது? நம்ம இப்ப எடுத்துறோம்னே வைங்க, முதல்வர் வந்து ஓகே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துறாரு, எடுத்து சும்மா எதுக்கு வச்சுக்கணும்? சும்மா வைக்க சொல்ல யாரும். இங்க வந்து பிற்படுத்தப்பட்ட நிலை என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்றோம். கண்டுபிடிச்சு அதை அமல்படுத்தினா அங்க அமல்படுத்தினாங்க. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அமல்படுத்தினாங்க. அது ரத்தாயிருச்சுல? ரத்தாகல. எங்க ரத்தாயிருக்கு? இடஒதுக்கீடு நான் சொல்றேன் எழுதுறேன். பீகார் மாநில அரசு எடுத்த தரவுகளை வைத்து அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஆமா. ஆனா அவர்கள் பிற்படுத்தப்பட்ட நிலையை சொல்ல, பேக்வர்ட்னஸ் எவ்வளவு இருக்குன்றத சொல்லாம விட்டுருக்காங்க. புரியுதுங்களா? அதை சொல்லுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. தரவுகள் தப்பு, நீ எடுக்க முடியாது, உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லலை, உயர்நீதிமன்றமும் சொல்லலை. திருப்பி சொல்றேன், கணக்கெடுப்பது என்பது வேறு, அந்த மக்களுடைய பின்தங்கிய நிலை என்பது வேறு. தலையை கணக்கெடுத்தா சென்சஸ், பிற்படுத்தப்பட்ட நிலை கல்வி அளவிலும் பொருளாதார அளவிலும் சமூக அளவிலும் அவருடைய பின்தங்கிய நிலை என்னன்றதை இவாலுவேட் பண்ணணும், அதை குவான்டிஃபை பண்ணணும். அதை நீங்க பண்ணுங்கன்னு பீகார் அரசுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நீங்க எடுத்த டேட்டா தப்புன்னு சொல்லல, உங்களுக்கு அங்கீகாரம் உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லல, நீங்க எடுக்கிறத அதுக்கப்புறமா அதை பண்ணலையே சார். பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரிசால பண்றாங்க, ஆந்திரால தெலுங்கானால பண்றாங்க. ஸோ நாங்களும் அதான் கேட்கிறோம். நீங்க கணக்கெடுத்துட்டீங்கன்னா சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஆஃப் இந்தியா 2008 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அது பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டம் மாநில அரசுக்கு ஈவன் லோக்கல் பாடிக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. வெறும் சாதிவாரி மக்கள் தொகை மட்டும் எடுக்க சொல்ல, என்வாயர்மெண்ட் டேட்டா எடுக்கலாம், ஜியாலஜிக்கல் டேட்டா எடுக்கலாம். இது உங்களுக்கு புரியுது, நமக்கு புரியுது, சீஃப் மினிஸ்டருக்கு புரியல. எடுத்து மோசமா என்ன அமல்படுத்த முடியாம போகுதுன்னா இது புரியல. காசு தான வேஸ்ட். இல்ல காசு வேஸ்ட்லாம் இல்ல, நீ சீஃப் மினிஸ்டருக்கு இது தெரியல, புரியல, இல்லனா வன்மம் எடுத்துட்டா. ஆமா வன்மம். திருப்பி சொல்றேன், சீஃப் மினிஸ்டருக்கு தெரியல. வன்மம் என்னன்னா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது, அதுவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள், குறிப்பாக தங்களுடைய மக்கள் தொகை குறைவா இருக்கிற மக்கள்லாம் அவங்களுடைய மக்கள் தொகை தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களும் கேட்பாங்க, எங்களுக்கான இதை கொடுங்க. அதிகமா இருக்கிறவங்களும் கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. அவங்களுக்குலாம் நான் எப்படி பதில் சொல்றது? நான் வந்து என்னுடைய சமுதாயம் ஒண்ணுமே இல்லாம நான் 2 எம்எல்ஏ வச்சிருக்கேன்ல, 2 பேருமே முதலமைச்சர் துணை முதலமைச்சரா நான் இருக்கேன்ல, அப்ப நாளைக்கு 4 பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு துணை முதலமைச்சருக்கு பயம். இதை நான் ஓப்பனா சொல்றேன், பயம். வேற என்ன? வன்மம். மற்ற சமுதாயம் முன்னேறக்கூடாதுன்ற வன்மம். வேற என்ன?
சமுதாயத்துல இருந்து முதல்வர்கள் வந்துட்டாங்க, அந்த சமுதாயம் நான் முதல்வர் கூட கேட்கலப்பா, படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுன்னு கேக்குறோம். என்ன சார் வாய்ப்பு? எங்களுக்கு காலேஜ் போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேக்குறோம். வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு மறுக்கப்படுதுங்க. என்ன மறுக்கப்படுது? ஒண்ணுமே மறுக்கப்படல. அப்புறம் எதுக்கு கூட்டு வச்சிருக்கீங்க? சமூக பேசுறீங்க. என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க படிக்க வைக்கிறதுக்கு? நீங்க அது கொடுக்குற தமிழ் முதல்லாம் சும்மா கணக்குக்கு வாய்க்கு. நான் கேட்கறது இடஒதுக்கீடு என்பது கல்லூரி படிப்புக்கு, டிஎன்பிசில, டிஎன்யூஎஸ்ஆர்பில, டெட்ல. ஏன் மத்தவங்கலாம் அவங்க சமுதாயம் எவ்வளோ அவங்களோட பின்தங்கிய அமைச்சர் சிவசங்கர் இதுக்கு பதில் சொன்னார்ல. ஆமா, என்ன சொன்னாரு? நீங்க புலிவாலை புடிச்சிட்டீங்க. என்ன சொன்னாரு? இதுக்கு ஏதாவது தர்க்க ரீதியா கான்ஸ்டிடியூஷனலா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஏதாவது பேசினா சொல்லுங்க. இல்ல சார், சொம்படிக்கிற ஒரு அதிகமான பர்சன்டேஜ்ல வாங்கிட்டு நம்ம குறைக்கிறதுக்கான வழியை பார்க்கறோம். நான் இன்னைக்கும் கேக்குறேன், சிவசங்கர் மாதிரி ஒரு அமைச்சருக்கு ஒரு அடிப்படை கூட தெரியாது சமூக நீதி பத்தி. வேணா வந்து பேச சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க அவர்கிட்ட, ஒரே ஒரு கேள்வி. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வாசிச்சிருக்கியான்னு கேளுங்க. அதுல சில பேராகிராஃப் சொல்றேன், அதை படிச்சிருக்காருன்னு கேளுங்க. சும்மா வெட்டியா பேசுறவங்க, நானும் இருக்கேன் இந்த நாட்டுல, எனக்கும் அமைச்சர் கொடுத்துட்டாங்க, நான் ஏதாவது பேசி ஆகணும், அதனால நான் இருப்பை காமிச்சிக்கிறதுக்காக இல்லாத பொல்லாத பேசுற அமைச்சர் சொல்றதெல்லாம் வச்சு நான் கேள்வி கேட்டீங்கன்னா பாக்குறவங்களுக்கும் கோவம் வரும், கேட்கறவங்களுக்கும் கோவம் வரும். சட்டப்பேரவையில பேசினது, சட்டப்பேரவையில் அவங்க என்ன பேசுறாங்க? இந்த சட்டப்பேரவையோட மாண்பை மிக மோசமாக கீழ்த்தரமாக கெடுத்து வச்சிருக்கிறது இந்த அரசு தான். மொத்தமாவே இந்த 3 வருஷத்துல 100 நாளுக்கு மேல தாண்ட மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு சட்டமன்றத்துக்கான மாண்பா? சட்டமன்றத்திலேயே போய் சொல்றாங்க. முதலமைச்சர் நீ போய் சொல்றாரு, சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்காரர்கள் பேசும்போது வீடியோவை திருப்பிக்கிறாங்க, கேட்ட டெக்னிக்கல் ஸ்நாக்ன்றாங்க. நீதான் சட்டமன்றத்தோட மாண்பா? நீங்க பேசிட்டு இருக்கீங்க சட்டமன்றம் சட்டமன்றம் சட்டமன்றம்னு. அந்த சட்டமன்றத்துக்கு இவங்க என்ன வேல்யூ கொடுக்குறாங்க, என்ன மரியாதை கொடுக்குறாங்க? சட்டமன்றத்துக்கு இவங்க மதிக்கிறாங்களா? ஏதாவது மதிக்கிறாங்களா சொல்லுங்க. நாளைக்கு வர்ற இளைஞர்கள், நாளைக்கு வந்து எம்எல்ஏ வந்து பாக்குறாங்க, இளைஞர்கள் சிவிக்ஸ் படிக்கிறாங்க, குடிமைகள் படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூல்ல உட்காந்துட்டு காலேஜ்ல உட்காந்துக்கிட்டு, இதான்ப்பா பாராள சட்டமன்றம், இந்த சட்டமன்றத்தை பார்த்து தான்ப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஜனநாயக மாண்பு என்னன்னு. அந்த மாதிரி எடுத்துக்காட்டா இருக்காங்க அந்த மாண்பு. கூச்சமே இல்லாம போய் சொல்றாங்க டெக்னிக்கல் ஸ்நாக், அதனால வீடியோ லைவ் வர மாட்டேங்குது. பார்லிமென்ட் மாதிரி. ஏன் உங்களுக்கு பார்லிமென்ட்ல நான் சொல்றேன் திராவிட மாடல் பார்லிமென்ட் மாதிரி. சரி, அத கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல, அப்ப இவங்க எதிர்க்கணும்ல. நம்ம அங்க தான இருக்கோம், அத நம்ம கண்டிச்சிருக்கோமா? உங்களால ஒரே ஒரு விஷயம் ஒத்துக்க முடியல பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சட்டசபையில அதுலயும் ஒருத்தர் வந்து சபாநாயகர் வந்து வெளியில வந்து டெக்னிக்கல் ஸ்நாக்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் அதுக்கான பதில் சொல்வேன். ஆனா அதை கேட்கவே மாட்டீங்க. வசதி இந்த வரலாறு ஒரு விஷயத்தை திருப்பி நம்ம சபாநாயகரை கேட்கலாம். காங்கிரஸ் எம்பி தான் கேட்டிருக்காரு. ஓம் பிர்லா மாதிரியும் இங்க வந்து அப்பா இருக்காருன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க கேட்க மாட்டோம், நாங்க கேட்காம இருக்கோம், எல்லாத்தையும் கேட்கிறோம். நாங்க ராஜ்யசபால எங்களுடைய ஜனாதிபதி என்ன கேட்டோம், எங்களுடைய ஜெகதீப் தன்கர் என்னன்னு கேட்டோம். எங்களுடைய அறிக்கையை பாருங்க, எங்களுடைய எதையும் படிக்கிறது இல்ல. நீங்க எங்களுடைய மேனிஃபெஸ்டோ நீங்களே காட்டிருங்க. மேனிஃபெஸ்டோ ஜெகதீப் தன்கருக்கு எதிராக அன்புமணி இத பேசினாரு பாருங்க. பார்லிமென்ட்ல பேசினாரு காட்டுங்க. மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, நீங்க மேனிஃபெஸ்டோவை படிங்க. எத்தனை நாள் அங்க சட்டமன்றம் நடத்தணும்னு சொல்றோம். பார்லிமென்ட் எத்தனை நாள் நடத்தணும் மேனிஃபெஸ்டோல? திமுக இல்ல, மேனிஃபெஸ்டோல சொல்லுங்க 100 நாள் வருஷத்துக்கு நடத்துவோம். அதான் ஆட்சியில இருக்கிறவங்க கேக்குறது சொல்றது வேற, திருப்பி திருப்பி பேசணும்ங்கிறது வேற. நீங்க ஒண்ணுமே கிடையாது. உங்களால ஏன் இந்த அமைச்சர் முதலமைச்சர் நாங்க திராவிட மாடல் ஜனநாயகத்தை தூக்கி பிடிப்போம், மாண்பை தூக்கி பிடிப்போம்ன்றவன் அதே கேள்விதான். நம்மளால ஒரு விஷயத்தை பேச முடியுது, இன்னொரு விஷயத்தை ஏன் பேச முடியலன்னு கேட்டா இந்த மீடியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சறீங்க. நம்ம தனியா ஒரு மத்திய அரசை பத்தி பேசுவோம், அப்ப பேசுவோம். இப்ப பேசுறது எது? நீங்க தான் சொல்றீங்க பெரியார் தான் பேசணும். இத கேளுங்க, நம்ம சட்டமன்றத்துக்கு வந்தோம், அரசுக்கு வந்தோம், ஆட்சிக்கு வந்தோம். நீங்க தான் நீட்சியாக ஏன் தெரியுமா சொன்னேன்? நீங்க சட்டமன்றம் மாண்புமிக்க மன்றம்ன்றீங்கல்ல, அந்த மாண்பையும் அந்த மதிப்பையும் இன்னைக்கு இருக்கிற அரசு கொடுக்குறாங்களா? எத்தனை எம்எல்ஏ பேசுறது லைவ் போடுறாங்க? எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது? முதலமைச்சரே பொய் சொல்றாரு. அந்த பொய்யை வந்து சொன்னா அந்த வந்து இந்த மாதிரி ஊடகத்துல பேசுறோம், அது இல்ல இல்ல நீங்க மறைக்கிறீங்க. நான் குற்றம் சாட்டுறேன், நீங்க மறைக்கதான் முயற்சிக்கிறீங்க. என்ன கான்டெக்ஸ்ட்ல நான் சொல்றேன், தரவுகளோட சொல்றேன். 4 தடவை சொல்ல வேண்டியதா இருக்கு பீகார் எக்ஸாம்பிள். ஆமா 4 தடவை நான் ஒரு கேள்வி கேட்க வரும்போது அந்த கேள்வியை உள்வாங்காம இருந்தா எப்படி? நீங்க அதுக்காக நீங்க வந்து நீங்க ஒரு பாதி உங்களுக்கு தேவைப்படுது. ஊடக நடுவுல என்னன்னு காட்டணும். நீங்க ஊடக நடுவுல இருக்காங்களா, லெஃப்ட்ல இருக்காங்க, ரைட்ல இருக்காங்க தெரியல. நடுவுல இருந்தா ரெண்டு பக்கம் காட்டணும்ல. நீங்க யார்ட்ட கேக்குறீங்களோ அவங்கள பொறுத்து இருக்குல்ல. இல்ல சார், ஒரு சைடு யார்ட்ட கேக்குறீங்களோ அவங்கள பொறுத்து இருக்குல்ல. இல்ல நான் கேட்கவே மாட்டேன். எல்லா விவாதத்திலையும் சொன்னதையே திருப்பி சொல்றதுக்கு தான் நான் பேச வைப்பேன். திருப்பி அதுல திருப்பி கேட்பீங்க. நான் பல தடவை பல இன்டர்வியூல சொல்லிட்டேன், ஒரு விஷயத்தை கேட்க சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, எனக்கு தேவைப்படல. நான் சொல்றதுல பொய் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றதுல நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் சொல்றேன். ஆமா சார், பீகார் விஷயத்தை எடுத்துக்கோங்க. திருப்பி நான் வரேன், முழுமையா இருக்கணும்ல. நீங்க வந்து ஆதி உண்மை இருக்க கூடாது. ஆதி எங்க இருக்கு உண்மை?
நான் சொல்றேன் உங்களால ஒரே ஒரு விஷயம், முதலமைச்சர் ஃபேக்சுவலா தப்பா சொல்லியிருக்காருன்னு உங்களால தைரியமா கேமரா பார்த்து சொல்ல முடியுமா? கேமராவை பார்த்து உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு ஃபேக்ட் சொல்றேன், ஆமா முதலமைச்சர் தவறாக இன்னைக்கு போய் சொல்லிருக்காரு. அந்த அறிக்கை நீங்க அறிக்கை கூட அதான் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நாடு முன்னே இருக்கும். நீங்க படிக்கிறது இல்ல, நீங்க அதை சொல்லுங்க. நீங்க ஃபேக்சுவலா சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஹை கோர்ட் ஆஃப் பீகார், பவர் ஆஃப் தி பீகார் ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய கணக்கு எடுக்க அந்த பவரை ரத்து பண்ணாங்களா? ரத்து பண்ணல. அத வந்து ஓபனா சட்டம் அமல்படுத்தின விஷயம் அப்ப அத சொல்லுங்க. அத சொல்ல வந்த அப்ப நீங்க சொல்ல வந்த அதான் நீங்க அத பேசவே சீஃப் மினிஸ்டர் சொல்ல வந்தாரா? நான் கேட்டது சீஃப் மினிஸ்டர் தேவேந்திரன் என்ன பேசுறான்னு பேசல. நான் பேசுறது யாரு? சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் என்ன பேசுறாருன்னு பேசுறேன். தேவேந்திரன் என்ன சொல்றாரு போறாருன்றது அது வேற. சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தினால இருக்கிற எம்எல்ஏஸால முதலமைச்சர்னு சொல்லிக்கிறாரு. திராவிட மாடல் காலரை தூக்கிறாங்க. என்ன பண்றீங்க? பொய் சொல்றது தான் திராவிட மாடல். அதனால அவங்க பெரியார் வழியில நடக்கல. ஆமா, பெரியார் வழியில இப்ப இல்லைங்க, எப்ப இல்ல. இந்த கலைஞர் அவர்களுக்கே அதான் சொல்றோம். அவராவது சண்டை போட்டு போராடினா ஒத்துக்கிறாரு. இவருக்கு அது சொன்னாலும் புரியல, போராடினாலும் புரியல, விளக்கமா சொன்னாலும் புரியல, சட்டமன்றத்துல இருந்து பொய் சொல்றாரு. அந்த அளவுக்கு தான் இவரோட நிலை இருக்கு. இது மக்களுக்கு தெரிய வேணாமா? இப்ப நீங்க இப்படி ஒரு விஷயம் வைக்கும் போது, எங்கள் கொள்கை தலைவர் பெரியார், அவங்க பெரியார் வழியில எல்லாம் நடக்கிறது இல்லைன்னு சொல்லும் போது இயல்பா ஒரு கேள்வி வருது, அப்ப நீங்க பெரியார் வழியில நடக்கிறீங்களான்னு. ஏங்க பெரியார் வழியா? நான் சிம்பிளா கேட்டேன், அறிவாலயத்துல வச்சிருக்காங்களா? நாம வச்சிருந்தா மட்டும் போதும். ஒரே ஒரு கேள்வி, ஆட்சியில வந்து நாங்க வரணும்னு சொல்லிட்டு போராடுறவங்களை கேள்வி கேட்கறது இருக்குல்ல, அது ரொம்ப ஈஸி. இவங்க வந்து படிப்படியா சாராய கடையை மூடினாங்களா? கல்வி கடன் ரத்து பண்றோம்னு சொல்லி மாணவர்களுக்காக பேசினாங்களே, பண்ணாங்களா? விவசாய கடன் ரத்து பண்றோம்னு சொன்னாங்களே, பண்ணாங்களா? கரண்ட் பில்ல வந்து நாங்க ஏத்த மாட்டோம்னு சொன்னாங்களே, ஏத்தாம இருந்தாங்களா? மாசத்துக்கு தடுக்கணும்னா தடுங்க, தாராளமா தடுங்க. அதை பத்தி இல்ல, தாராளமா தடுக்கலாம். இது இன்னைக்கு தொடர்ந்து ஆயிடுச்சு. யாராவது ஒரு விஷயத்த சொன்னோம்னா, நியாயமா சொன்னோம்னா இடையில பூந்து 500 சொச்சம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதுல எல்லாமே வரிசையா சொல்லணும்ல சார்? அது கூட 2 சொன்னேன். என்ன சொல்றீங்க? 100 நாள் சட்டமன்றம் நடத்துறாங்க வருஷத்துக்கு. நான் ரொம்ப அன்பா பாசமா கேட்டுக்கிறேன், என்கிட்ட சொல்லாதீங்க. அரசாங்கத்தை பார்த்து கேளுங்க. அரசாங்கத்தை பார்த்து திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் யாராவது உட்கார வச்சுக்கிட்டு, இல்ல நீங்க சொல்றீங்களா SS சொல்லிட்டாரு, அமைச்சர் சொல்லிட்டாரு, மு க ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னு, அந்த மாதிரி மந்திரிகளை பார்த்து கேளுங்க. மந்திரிகளை பார்த்து நீங்க கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணீங்கன்னா, அந்த மந்திரிங்களுக்கு என்ன தெரியுது? சட்டம் தெரியுதா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெரியுதா? மத்த மாநிலம் நடக்கிற நல்ல விஷயங்கள் தெரியுதான்னு சொல்லி அந்த மந்திரிகளை பத்தி தெரியும். நீங்க என்னைக்குமே மந்திரிகளை பத்தி கேட்க மாட்டீங்க. பெரியார் வழியில என்ன நடந்தது நான் கேட்கிறேன். முதல்ல கேட்போம், மந்திரிகளை பார்த்து நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? கி வீரமணியை கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க. இந்த மாதிரி பெரியாரை பத்தி கேவலமா பேசுறாங்க, பெரியார் சமூக நீதி பத்தி இல்லைன்றாங்க, இந்த அரசும் இப்படி இருக்குது, என்ன பதில் சொல்லுங்க? கி வீரமணியை கூப்பிட்டு வச்சு கேளுங்களேன். வருவாரா முதல்ல உங்களை முயற்சி? பதில் சொல்லுவாரா முதல்ல உங்கள்கிட்ட? அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனைலாம் சுட்டி காட்டினா அதை ஏத்துப்பாரு அவரு? உங்களுக்கு யாராவது ஒருத்தர் யாராவது கூப்பிட்டு வச்சுட்டு சும்மா கேட்கணும். இந்த கேள்வி கேட்கறதுனால ஏதாவது நல்லது நடக்க போறா? வியூஸ் வரும், ஷேர் வரும். நாங்க அரசியலா இயங்கிட்டு இருக்கோம். அதான் சார், நாங்க அரசியலா இயங்குறது ஏன் எதுக்குங்கிறது இன்னும் டீடைலா கொண்டு போக வேண்டாம். நீங்க அதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்களே. அந்த வாய்ப்பு இல்ல. நீங்க வேற எங்கெங்கயோ நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இந்த அரசை சுட்டி குற்றம் சாட்டுறவங்கள, இந்த அரசை வந்து விமர்சனம் பண்றவங்கள நீங்க விமர்சனம் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. அதுதான் இருக்கும். எங்க வேணா கேளுங்க. உங்களை சொல்ல தேவேந்திரன் ஒரு தனி ஊடகம். இன்னைக்கு இருக்கிற ஊடக அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, அந்த ஸ்கேப் அது இப்படிதான் சார். எப்படின்னா, நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அந்த குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நீங்க ஏன் அந்த குற்றச்சாட்டு செஞ்சீங்க, இல்ல அந்த குற்றச்சாட்டுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன, தெரிஞ்சுக்கிறது ஒரு சாதாரண விஷயம். ரொம்ப சாதாரண விஷயம். ஏன் இதை பார்த்து முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கு அந்த சாதாரணமா கேள்வி கேட்க முடியல? நான் கேட்கிறேன், இது ஏன் அந்த துணை முதலமைச்சர் சாதாரணமா கேள்வி கேட்க முடியல? ஏன் அந்த அமைச்சர்களை பார்த்து சாதாரணமா கேட்க முடியல? இதே மாதிரி சாதாரணமா போய் கேளுங்களேன். கேட்கலாம். எங்க எப்ப கேட்பீங்க? 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, இது வரைக்கும் கேட்க மாட்டீங்க. எப்ப கேட்பீங்க? இலவ காத்த கேள்வி மாதிரி உட்காந்துருக்கீங்க. கேட்பாங்கன்னா கேட்டுக்கிட்டு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, அவங்க இதே மாதிரி எத்தனை செய்தியாளர் சந்திப்பு சந்திச்சிட்டாரு இவருக்கு சொல்ல போறாரு முதலமைச்சர்? எத்தனை தஞ்சிச்சிருக்காரு? எழுதி வச்சுட்டு 4 வருஷம் படிச்சுட்டு போறது அது எத்தனை செஞ்சிட்டாரு? இதுக்கு எனக்கு ஒரு பதில் வருது. நீங்க நேரா அந்த பதில் முதல்ல நம்ம இருக்கிற நம்ம நாட்டை நம்ம கூட்டணி தான் சார். நம்ம கேட்போம், நம்ம கூட்டணி தான். இப்ப இங்க இருக்கிற நாடுதான், ஒரே நாடுதான். நாங்க போய் பாராளுமன்றத்துல ஓபிசி இடஒதுக்கீடுக்காக நாங்க வந்து ரோகிணி கமிஷன் பத்தி, நாங்க வந்து பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் பத்தி எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாராளுமன்றத்தில் பேசினாரு. அவர் வந்து மத்திய அரசு தான் சொல்றாரு. அவர் வந்து ஓபிசில இருக்கிற எத்தனை சமூகங்கள் வந்து ரெப்ரசன்டே ஆகலன்றத பேசுறாரு. அவர் வந்து ஓபிசி விஷயத்துல ஏன் கிரீமி லேயர் வேணான்னு பேசுறாரு. பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் பத்தியும் இந்திரா சாஹ்னி கேஸை பத்தி அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. ஏன் அதை பத்தி எல்லாம் விவாதம் வரல? என்ன சார்
அதை விட இங்க இன்னொரு அதெல்லாம் நாங்க யாரை கேட்கிறோம்? யாரை கேட்கிறோம்? மத்திய அரசு தான் கேட்கிறோம். ரைட், தெரியுதா? புரியுதா? அது மத்திய அதே அரசு தான் சார். அதே இதுல இங்க ஒரு மத்திய அரசு போராட்டம் கேட்கணும் நடத்திருந்தீங்கன்னு புரியுதா வைங்க. அது ஒரு பெருசா மத்திய அரசு கவனம் பெற்று கேட்கணும். நீங்க மத்திய அரசு கேட்டிருக்கீங்கன்றது புரியுது. மாநில அரசு நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீடு மாநில அரசு தான் கேட்க முடியும். ம். திருப்பி திருப்பி மக்களை குழப்புற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. திருப்பி திருப்பி ஒவ்வொரு ஊடகங்களாலும் இது விளக்கமா இருக்குது. There are two types of reservations in India. One is by union, one is by state. நான் பேசிட்டு இருக்கிறது இப்ப ஸ்டேட் ரிசர்வேஷன்ஸ் பத்தி. இல்ல சார், ஒரு நிமிஷம் இருங்க. புரியுது. ஸ்டேட் ரிசர்வேஷன்ல ஸ்டீபன்ஸ் போய் சொல்றாருன்னு சொல்றோம். நீங்க அங்க யூனியன் ரிசர்வேஷன் பத்தி இல்ல சார், புரியவே இல்லை இது எனக்கு. ஸ்டேட் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இது சென்ட்ரல் ஏங்க, சம்பந்தப்பட்டது. நான் இங்க தமிழ்நாட்டுல மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கறது ஸ்டேட் கிட்ட கேக்குறீங்க. ஸ்டேட்டுக்கான பவர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க. சொல்றோம். அதுக்கு பீகார் ஸ்டேட் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றோம். சொல்றீங்க. பச்சையா வந்து முதலமைச்சர் போய் சொல்றாரு. முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா போய் சொல்றாரு. அது பொய்ன்னு நீங்க பொய். வச்சுங்க. என்ன சொல்றாரு நீங்க ஒத்துக்க பாக்குறவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்றது பாக்குறவங்க தெரியட்டும். அதான் சார், ஊடகவியலாளர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஃபேக்ட்ஸ் சொன்னாலும் ஜட்ஜ்மெண்ட்டை காமிச்சாலும் பேச ஹிஸ்டரி விட்டுருங்க. தெரிஞ்சாலும் நான் சொல்லி Question கேட்டுறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிடுறேன். சொல்லிடுங்க. ஹிஸ்டரி தெரிஞ்சாலும் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சாலும் அது மேல நடக்கலனாலும் ஊடகவியலாளர் ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்டேட் என்ன சொல்லுதுன்னா, அது சில ஊடகவியலாளர் ரொம்ப முத்தியமா ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்டேட் என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஒருவேளைங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினாலும் அதன் அடிப்படையில இடஒதுக்கீடு ஜோசியம் கொடுக்கறதுல பாக்குறாரா? சிக்கல் இருக்குது. ஜோசியம் பாக்குறாரா? ஜோசியம் ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு ஜோசியம் இருக்கு அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. அந்த நீதிமன்ற தீர்ப்பை தீர்வு பண்ணி தானே நீங்க பண்ணணும். 10.5 நீதிமன்ற தீர்ப்பு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? பேக்வர்ட்னஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க, கொடுங்க, எடுத்துங்கன்னு. அதை செஞ்சுட்டீங்களா? அதை செஞ்சுட்டீங்களா? அதை செய்யறதா மத்திய அரசு கணக்கெடுப்பு அதை நடத்துது. ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க. ப்ளீஸ் ரீட் தி ஜட்ஜ்மெண்ட். சும்மா யாராவது அதுதான் முதல்வர் உங்களுக்கு புரியலையா? திருப்பி யாரோ இல்ல சார், முதல்வர் சார் ஏங்க, சட்டமன்றத்துல முதல்வர் பேசுறாரு பொய் சார். சொல்றாருன்ற யாரோன்றீங்க? முதல்வர் பொய் சொல்றாருன்ற நான் தான் திருப்பி உங்கள்ட்ட கேக்குறேன். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 31st March 2022ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கம்பீட்டன்ட் டு சப்கேட்டகரைஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப யாருக்கு ரிசர்வேஷன்? யாரு சொல்றாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்னா யாரு? சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்னா இங்க யாருங்க? இப்ப மாநில அரசு திமுக அரசு தான். ஏன் செய்ய மாட்டாங்க? சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிருக்கு. ஏன் செய்ய மாட்டாங்க? உங்களுக்கு டவுட் இருந்தா 10.5 ரிசர்வேஷன் அந்த கேஸ் போய் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கம்பீட்டன்ட் போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் தெரியலனா முதலமைச்சர் அவர் அதிகாரியை கேட்கணும். அதிகாரி போய் சொல்றதா இருந்தா அவரோட கட்சிக்காரங்க கேட்கணும். இல்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சிகள் என்ன சொல்லுது அதை கேட்கணும். நாலு பத்திரிகையில கூட்டாச்சு கேட்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கம்பீட்டன்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லும் போது அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் காரணம் இங்க இருக்கிற டிஎம்கே அரசு தானே. ஏன் செய்யல? அதான் சார் மறுபடியும் திருப்பி சொன்ன கதைக்குள்ளேயே போகுது. இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் விளக்கம் புரிஞ்சுது சார். மாநில அரசு என்ன சொல்லுதுன்றது என்ன சொல்லுது? நாம ஏன் இதை எதிர்த்து கோர்ட்டுக்கே போக கூடாது? மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்கு, ஆனா செய்ய மாட்டேங்குதுன்னு. என்ன எனக்கு புரியல. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னதையும் நீங்க செய்ய மாட்டீங்கன்னா வேற என்ன பண்ணலாம்? இல்ல சார், சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. மாநில அரசு என்ன சொல்லுது? எனக்கு இந்த டேட்டாங்கிறது மத்திய அரசு எடுத்து கொடுத்தாதான் வரும். அவரு பொய் சொல்றாரு. திருப்பி சொல்றேன், பொய் சொல்றாரு. அதுக்கு எதிரா சார், அதுக்கு எதிராக நீதிமன்றத்தையும் நாடலாம். எனக்கு புரியல. சட்டமன்றத்துல பேசுறத நீதிமன்றத்தை நாட முடியுமா? கான்ஸ்டிடியூஷன் செய்ய மாட்டாங்கன்னு சாதிவாரி கணக்கெடுப்புக்காக எனக்கு புரியவே இல்ல. நாங்க ஏதாவது செய்யணும்னு கேக்குறீங்களே தவிர கையில அதிகாரத்தை வச்சுக்கிட்டு கையில ஆட்சியை வச்சுக்கிட்டு செய்யாம ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, ஏமாத்துறாரு, பொய் சொல்றாரு, இந்த மக்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அவரை ஏன் கேட்க மாட்டீங்க? அவங்க உங்களை சொல்றாங்க. சரி, அவங்கள கேளுங்க. நீங்க கேட்ட மாதிரி ஏதாவது இருக்கா? யாராவது ஒரே ஒரு ஊடகவியலாளர் இந்த முதலமைச்சரை பார்த்து நேருக்கு நேராவோ இல்ல பேப்பர்லயோ இல்ல டிவிலயோ ஒரே ஒரு முதுகெலும்புள்ள நியாயமான நேர்மையான ஊடகவியலாளர் முதுகெலும்பு இருந்துரும். ஓகே சொல்லுங்க. ஆமா கேட்டாங்க. உங்களுக்கு அங்க கேட்கும்போது வருது இல்ல? அதான் சார் இப்படி வருது இல்ல? அது அங்க வரணும்ல? ஆமா, நாடு முழுக்க நான் கேக்குறதே டிவைட் பண்றீங்க. நான் திருப்பி டிவைட் பண்றேன். நான் திருப்பி கேக்குறேன். நீங்க திருப்பி உங்களுடைய சார்ஜ் இல்ல, ப்ளீஸ் யூ ஆர் சார்ஜபிள். அதனால அப்படி இருக்கீங்க. எல்லாரும் அக்கவுண்டபிள். யூ ஆர். ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த முதலமைச்சரை பார்த்து நீங்க சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைரக்ஷன்ஸ் நீங்க மதிக்கல. உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஆஃப் 2008ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அதை நீங்க செய்யல. நீங்க சட்டமன்றத்துல திருப்பி போய் சொல்றீங்க. பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக இருக்கீங்கன்றத சொல்லணுமா சொல்லக்கூடாதா? பத்திரிகையாளர்கள் யாராவது சொல்லிருக்காங்களா? பேட்டி எடுக்கும்போது சொல்லிருக்காங்களா? 5 எம்எல்ஏக்கள் நம்மள்ட்ட நீதிமன்றத்துக்கு போற வாய்ப்பு இருக்கு, நீங்க கேக்குறீங்க நீதிமன்றத்துக்கு போற வாய்ப்பு இருக்கு. நீதிமன்றத்துக்கு போகாம இருந்தோமா? புரியுது, எனக்கு புரியல. நாடுகளுக்கு ஒரு நடைமுறையா முதலமைச்சர்களோ அமைச்சரோ மூத்த அமைச்சர்களோ இந்த மாதிரி விஷயத்துல ரோட்ல ஒரு சண்டை புரியல. ரோட்ல ஒரு சண்டை நடக்குதுன்னா அடிக்கிறவனை பார்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க, அடி வாங்குறவனை பார்த்து தான் கேட்பீங்க. இது எவ்வளவு ஒரு கேவலம் எனக்கு தெரியல. இல்ல அதான் கேட்கவே மாட்டீங்க. நீங்க ஏன்டா அடி வாங்கிட்டு இருக்கேன்னு அவனை கேட்பீங்க. என்ன சார் என்ன இது உனக்கு தெரியல எனக்கு. அடி வாங்கிட்டு இருக்கோம். ஆமா, பின்ன நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் கேட்கறேன், நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க, நீங்க ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேள்வி கேட்கறீங்களே.
ஒரே நான் கேக்குறது ஒரு நபர், நான் கேக்குறது ஒரே நபர். திருப்பி சொல்றேன், நான் திருப்பி கேக்குறேன். ஒரே ஒரு ஊடகவியலாளர், திராணி உள்ளவர்கள், வக்கு உள்ளவர்கள் போய் முதலமைச்சர்கிட்ட இல்ல திமுக அரசு கிட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏன் மதிக்கவில்லை அப்படின்னு கேட்டீங்களா? யாராவது எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாம் இதே கேள்வி முதல்வர் தான் இப்படி சொல்றாரு, மத்திய அரசு நடத்திட்டு மத்திய அரசு பிரதமர்கிட்ட நீங்க சொன்ன அதே வார்த்தைகளோடு நம்மளால கேட்க முடியும். பார்லிமெண்ட்ல எங்க தலைவர் பேசுனதை கேட்டேன், சாதிவாரி நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், அததான் கேட்டிருக்காரு. அந்த வீடியோ நீங்க போடல, போட்டிருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க ஏன் போடல? நான் கேக்குறேன். பிரதமரை பார்த்து நம்ம கேட்டோம். பார்லிமெண்ட்ல பேசுறோம் சார், பிரதமர் பார்லிமெண்ட்ல பேசுறது சட்டமன்றத்துல எப்படி எங்க நீங்க இப்ப சொன்ன வார்த்தைகளோட நம்ம ஏன் செய்யல செய்யுங்க. எங்க மாநிலத்துல நீங்க அந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா நீங்க இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. சரிங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இப்ப அனுப்புறேன், நீங்க தயவு செஞ்சு கேளுங்க. இதுலயே சேர்த்து போடலாம். என்ன கேட்டாருன்றத நீங்க இப்ப சொன்னத அப்படியே இன்டர்வியூ கூட போட தேவையில்ல. நீங்க எங்க தலைவர் பேசுனத மொத்தமா போட்டா கூட சார், இதுலயே நம்ம அதையும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நாங்க கேட்காம எங்கேயும் இல்ல. நாங்க எங்கெங்கெல்லாம் எங்க பலத்துக்கு எங்கெங்கெல்லாம் கேட்க முடியுமோ, அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் கேட்கிறோம். அது அங்கீகரிக்க கூட குறைந்தபட்சம் அதை ஹானர் பண்ண, அதை அப்ரிஷியேட் பண்ற ஒரு ஊடக ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் இல்ல சார். நீங்க அப்படிதான் சார் இப்ப பேசிட்டு இருக்கீங்க. ஊடக லேண்ட்ஸ்கேப் இல்லைங்க. நான் எவ்வளவு பாருங்க, ஒரு உண்மையை சொல்றதுக்கு, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி சொல்றதுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கம்பீட்டன்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாதாரண 12வது கிளாஸ் படிச்ச பையனுக்கு தெரியும் வாட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. கம்பீட்டன்ட் என்ன அர்த்தம்? தே ஹேவ் த பவர்ஸ் டு டூ வாட்? டு சப்கேட்டகரைஸ் த ரிசர்வேஷன் பாலிசி. How to subcategorize? They have to conduct a survey. என்ன சர்வே? பேக்வர்ட்னஸ் சர்வே பண்ணணும் அப்படின்றத ஒரு 12ஆம் கிளாஸ் பையன் படிப்பான். ஆனா ஸ்டாலினுக்கு தெரியல, இல்ல தெரியாம நடிக்கிறாரு, இல்ல ஏமாத்துறாரு, இல்லன்னா இந்த சமூகத்து மேல வன்மத்தோட இருக்காரு. இதான் உண்மை. வன்மம் தான். ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்துறது தான் வன்மம். வேற என்ன? இது நான் பயப்படுமா சொல்றதுக்கு? நானு நீங்க அங்கீகரிக்காம இருங்க, அது உங்களோட, ஏன்னா உங்களுடைய நிலை வேற. நான் சொல்லலாம், இதுதான் ஸ்டாலின் பெரியாரை பின்பற்றல, ஆனா நாம பெரியாரை பின்பற்றது, பெரியாருக்காக நிக்கிறது, இந்த விஷயங்கள் தான், இப்படி பேசுறது தான். ஆமா, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்னா என்ன? அது ஏன் எல்லா மக்களும் முன்னேறணும், அவருடைய மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும், அவருடைய பின்தங்கிய நிலையை குவான்டிஃபை பண்ணணும்ன்றது நியாயமான எதிர்பார்ப்பு இல்லையா? சமூக நீதி நியாயமான எதிர்பார்ப்பு சார். சமூக நீதி பார்வை ஆட்சியில இருக்கிறவங்க, அதிகாரத்துல இருக்கவங்க செய்ய மாட்டாங்களேன்னு கேட்க கூடாதா? கேட்கலாம் சார். அப்புறம் என்ன? இல்ல சார், இடையில நம்ம நிறைய வார்த்தைகள் சொன்னோம்ல. என்ன சொன்ன? முதல்வர், துணை முதல்வர் ஒரே சமூகத்துல இருந்து. உண்மைதாங்க இந்த விஷயங்கள் எல்லாம். இதுதாங்க இது சமூக நீதி பார்வையா? உண்மையாலுமே சமூக நீதி பார்வை தான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஏன் சொல்றேன் கேளுங்க. அந்தந்த ஒண்ணு இல்ல, 24 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க டிஎம்கேக்குள்ளேயே, வன்னியர்கள் 4 அமைச்சர்கள் தான். 21 எம்எல்ஏக்கள் இருக்காங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, 4 அமைச்சர்கள் தான். அதுவும் 4 எப்ப தெரியுமா வந்துச்சு? இப்ப சமீபத்துல சட்டம் அமைச்சரவை பண்ணும்போது மருத்துவர் ஐயா அறிக்கை விட்டதுக்கு அப்புறம், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்துச்சு. ஆனா 2 எம்எல்ஏ இருக்கிற ஒரு சமுதாயம், முதலமைச்சர், துணை முதலமைச்சர். இது பெரியாரிய சமூக நீதி பார்வை தான். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்னா என்ன? வகுப்புவாரி பிரதிநிதி நீங்க வேணாம்ப்பா, நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லப்பா, நீங்க அமைச்சர்கள் கூட்டி 24 எம்எல்ஏக்கள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்திருக்காங்கன்னா அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை நீங்க பகிர்ந்து கொடுக்க மாட்டீங்க, வெறும் 4 பேர் தான் கொடுப்பீங்க அப்படின்னா அது சமூக நீதியான்னு கேள்வி கேட்கறது உங்களுக்கு தெரியல. அது சமூக நீதியா, அது சமூக அநீதியான்னு கேட்க தெரியல. அதை சுட்டி காட்டுறவங்கள ஒரு நிமிஷம் இருங்க, எந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, சமூக நீதி நீங்க அப்படிதான் போறீங்க. நான் அதை சொல்லிடுறேன், நான் சொல்லி முடிச்சேன். ஆமா, அதுதான் டெமோக்ரஸி. அவ பெரும்பான்மை தான் ஆள்றாங்க. திமுக பெரும்பான்மை ஓட்டு போட்டு தான் ஆள்றாங்க. அவங்க தான் ஆட்சி நடத்துறாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு டைவர்சிட்டியே வேணாமா? சார் டைவர்சிட்டி இல்லையா? நான் திருப்பி விளக்கமா சொல்லிடுறேன், மக்களுக்கு புரியாம சொல்லிடுறேன். இந்த விவாதத்துல இந்த பேச்சுக்கு இன்டர்வியூல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும்னு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் கேட்கிற மாதிரி நான் சுட்டி காட்டுறேன். எதுல சுட்டி காட்டுறேன்? அமைச்சர்களை சுட்டி காட்டுறேன். சுட்டி காட்டுறவங்க சமூக அநீதி பண்றதா நீங்க ஒரு பார்வையை கொண்டு வரீங்க. இல்ல சார், அந்த மாதிரி ஒரு தவறான அணுகுமுறை வச்சிருக்கவங்களை நம்ம கேள்வி கேட்க கூடாதுன்ற ஒரு நிலைக்கு எங்க மேல நீங்க தாக்குதல் தொடுப்பீங்க. அது எங்களுக்கு தெரியும். எங்களை நீங்க இன்னும் எவ்வளவு வேணா தாக்குதல் தொடுங்க, எங்களை எந்த அளவுக்கு வேணா நீங்க விமர்சிங்க, இல்ல தவறா கூட சுட்டி காட்டுங்க மக்கள்கிட்ட. ஆனா இதுல இருந்து நாங்க பின்வாங்கவே மாட்டோம். நான் திருப்பி சொல்றேன், ஒருத்தங்க அமைச்சரவையில மக்கள் தொகைக்கு ஏற்ப வீதாச்சார அடிப்படையில் மக்கள் அமைச்சரவையிலேயே இடம் இல்லைன்னு நான் சுட்டி காட்டுறவனை சமூக அநீதிக்காரன், பெரும்பான்மை பேசுறேன் அப்படின்னு வரீங்க. ஆனா இல்லன்னு கேட்கும்போது ஒரு ஆதிக்க இல்ல ஒரு பெரும்பான்மை சமூகம், ஒரு ஆதிக்க மனநிலை எனக்கு புரியல. இப்ப இங்க யாராவது எங்கேயாவது ஆதிக்கம், நான் பின்தங்கிய 10 தடவை பேசுறேன். ஆனா நீங்க எங்க கேள்வியாவது முடிச்சிடறீங்க. நீங்க ஒரு உங்களுடைய கேள்வி இருக்குல்ல, முதல்ல இருங்க. நான் கேட்கறது பின்தங்கிய, நீங்களே பதில் சொல்லாம நான் கேட்கிற
பின்தங்கிய பின்தங்கிய திருப்பி நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு தெரியும். பின்தங்கிய திருப்பி எதுக்கு ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு புரியணுன்றதுக்கா சொல்லுங்க. இப்ப கேளுங்க. என்னன்னா சார், ஒரு ஆதிக்க பெரும்பான்மை சமூகத்திலிருந்து எல்லாருமே இருக்காங்களே, எங்களுக்கெல்லாம் இங்க நிறைய பிரதிநிதித்துவம் இல்லையேன்னு கேட்கறதுக்கும், ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட நீங்க சொல்ற மாதிரி பின்தங்கிய சமூகங்கள்ல இருந்து ஒருத்தங்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகமா இருக்கேன்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் இப்ப ஒரு விளக்க சொல்லிட்டா ப்ளீஸ். 24 எம்எல்ஏக்கள் இருக்கிற வன்னியர்கள் வந்து ஆதிக்க சமூகமா இல்ல பின்தங்கிய சமூகமா கேட்கறதுக்கும் எங்களுக்கு பின்தங்கிய நான் கேட்கறது கல்வி அளவிலும் நீங்க பட்டியல் நீங்க பதில் டைரக்டா சொல்ல மாட்டீங்கல்ல. பதில் தான் உங்களால பதில் டைரக்டா சொல்லவே தெரியாது இல்ல. பதில் சொல்ல இல்ல புரியல. நான் கேக்குறேன் உங்களால பதில விட்டுட்டு நீங்க கேள்வி கூட நீங்க கேட்கும்போது நான் டைரக்டா பதில் பேசுறேன். அதுக்கு அப்புறமே பதில் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ப்ளீஸ். நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன். கேள்வி கேக்குறீங்க. நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கேள்வி கேக்குறீங்க. நான் பதில் சொல்றதுல ஒரு கேள்வி இருக்கும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க வேற எங்கேயோ போகாதீங்க. நான் கேக்குறது வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். பின்தங்கிய சமூகங்கள் கல்வி அளவிலும் வேலை வாய்ப்பு அளவிலும் பின்தங்கியவர்கள் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பது கேட்பது சமூக நீதியா அநீதியா? சமூக நீதி, சரியான பார்வை. சரி. ஆனா இன்னொரு பின்தங்கிய சமூகத்துக்கு எப்படி இப்படி கிடைச்சிரும் கேக்குறது இன்னொரு பின்தங்கிய அவங்க நான் இப்ப பின்தங்கிய அவங்க இல்லன்னு சொன்னா ப்ளீஸ், நான் எங்கேயாவது அவங்க பின்தங்கிய சமுதாயம் இல்லன்னு சொன்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்பா பையன் உங்களுக்கு புரியல. புரியுது. நான் அவங்களை எந்த காலத்திலும் ஆதிக்க சமுதாயம் சொல்ல அவங்கள. ஆனால் 2 எம்எல்ஏ இருக்கிற ஒரு சமுதாயம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர், 25 எம்எல்ஏ இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு 4 அமைச்சர், 21 அமைச்சர் எம்எல்ஏக்கள் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு 4 அமைச்சர்கள். அப்ப நீங்க என்ன சமூக நீதி இது கேட்கலாம் சார்? எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம் சார். இந்த சமூகங்களுக்கு வேணும்னு கேட்கலாம். இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்க முடியாது. கேட்கணும்னா உங்களுக்கு கூடாது சார். நீங்க அதை கேட்க கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு எந்தவித அதிகாரமோ உங்களுக்கு என்ன கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருக்கா கேட்க கூடாதுன்னு? நீங்க யார் சொல்றது கேட்கலாம்னு சொல்லிருக்கா? ஆமா, கேட்கலாம்ன்றது உரிமை. அப்படி கேட்க கூடாதுன்னு நீங்க வந்து மாறலா சொல்லலாம். லீகலா இருக்கா? நீங்க மாறலன்னு பேசுறீங்க. உங்களுக்கு பெரியார்னு பேசுறீங்க. மாறல் எல்லார்ட்டையும் வரணும், செலக்டிவ் வரக்கூடாது. செலக்டிவ் மொராலிட்டி இருக்குல்ல, முக ஸ்டாலினுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே மொராலிட்டி பேசக்கூடாது. அதுதான் சொல்றேன். உங்க மொராலிட்டி எல்லாம் எங்களுக்கும் தெரியும். உங்க யார்ட் ஸ்டிக் என்ன, நீங்க உங்க மொராலிட்டி எப்படி அளப்பீங்க எல்லாருக்கும் பகிர்ந்து. ஒரே நிமிஷம், எல்லாத்துக்கும் வேணும் சரியான வாதம். நான் கேட்காம இருக்குமா? சரியான வாதம். அவங்களுக்கு எப்படி கூட கிடைக்குதுன்னு கேக்குறது. இதே தேவேந்திரன் இதே வேகத்துல போய் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்கன்னு முதலமைச்சரை கேட்டாருன்னா நான் பாராட்டுவேன். முதலமைச்சரே கேக்குறேன். முதலமைச்சர் வாய மூடிட்டு மறுபடியும் முதலமைச்சர் கை கட்டிக்கலாம். தாக்குதல் இல்ல, ஈஸி இல்ல. நான் கேக்குறேன், ஊடகவியலாளர்கள் முதலமைச்சர் இப்படி கை கட்டிக்கிட்டு எந்த கேள்வி கேட்காம அமைதியா இருந்துட்டு கேள்வி கேட்கறவங்கள்ட்ட பார்த்து நீங்க தாக்குதல் நடத்தும் போது உங்களை தாக்குதல் பண்ணுவோம். கேட்போம், நீங்க பண்ற மாதிரி கேட்போம். கேள்வி கேட்கறவங்கள பார்த்து தாக்குதல் பண்றது கேள்வி யாருக்காக கேக்குறீங்கன்னு தெரியும்ல. அதுதான் கேள்வி. எங்களுக்காக கேக்குறீங்களா மக்களுக்காக கேக்குறீங்களான்னு இருக்கும்போது எங்களுக்கு தெரியும். மக்களுக்காக தான். நீங்க மக்களுக்காக பெரியார்னு நம்ம நீங்க மக்கள் நான் சொல்லிட்டா எழுதி தரேன். உங்களுடைய விவாதங்கள் எதுவும் மக்களுக்கானது கிடையாது. நான் சொல்றேன் என்னோட ஏன் சொல்றீங்க. முதலமைச்சர் தவறு செஞ்சாரா இல்லையானது நம்ம தரவுகளோட பாப்போம். நீங்க சொல்ல முதலமைச்சருக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் கரெக்டா தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு தெரியட்டும் ப்ளீஸ். அவ்வளவுதான், தெரியட்டும். பட் ஒட்டுமொத்தமா இப்ப பெரியார் வழியில தான் நம்ம நடக்கிறோம். பெரியாருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம நிப்போம். நாங்க நடக்கிறோம், நாம இல்ல. நீங்க நடக்கிறீங்க, நாங்க நடக்கிறோம். நாங்க கேள்வி கேட்கிறோம். நாமன்னு யாரெல்லாம் சேர்த்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் சார். நான் சொல்றேன், நீங்க யாரை சேர்த்து நிறைய பேர் நீங்க சொல்றீங்க முதலமைச்சர் இருக்காரான்னு கேள்வி. உங்க கூட்டணி அதிகாரத்துல இருக்கிறவங்களை பத்தி நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீட்டு கொள்கைகளை பத்தி நம்ம பேசும்போது தமிழ்நாட்டை பத்தி தான் பேச முடியும். முதலமைச்சர் பொய் சொன்னா பொய் சொல்லாங்க தான் சொல்ல முடியும். ஓகே, உங்க கூட்டணியில இருக்கிறவங்களே பெரியார் பேசிய அந்த விஷயங்களை ஆதரிக்கிறாங்கல்ல. அண்ணாமலையோ எச்ராஜாவோ ஒரே கூட்டணியில இருக்கும், அவங்க ஆதரிக்கிறாங்களே. அதே நாங்க கொடுத்திருக்கிற அறிக்கை, பெரியாரை பற்றி யாரும் அவதூறு பண்ணா பாட்டாளி மக்கள் கட்சி அனுமதிக்காது, அதுக்காக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது இவங்க அவங்க எல்லாம் கிடையாது. அண்ணாமலை திமுக இருந்தாலும் அந்த ஸ்டாலின் இருந்தாலும் அதான். ஓகே, ஸ்டாலினுக்கே நாங்க சொல்றோம், மத்தவங்களுக்கு என்ன புரியல. அதிகாரத்துல இருக்கிறவங்க அண்ணாமலை ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு திமுகவுக்கே சொல்றோம், நீங்க வந்து பெரியாருடைய பேரை சொல்லறதுக்கு தகுதியற்றவர்களும் திமுகவை சொல்றோம். அதிகாரத்துல இருக்கிறவங்களை பேசுறதுதான் பேசுறது சரிதான் சொல்ற அண்ணாமலைக்கு. சீமான் பேசுனதுக்கு தரவு கொடுக்குறேன்னு சீமான் பேசுனதுக்கு உண்மைதாங்கிறாரு. அது ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கும் அவங்க ஒப்பீனியன்ஸ். நாங்களே தான் சொல்றோம், அடிப்படை ஆதாரம் இல்லாத விஷயம். சொல்றது கேளுங்களேன். நீங்க ஒரு பெரியாருன்ற ஒரு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு தலைவர் இருக்காருன்னா அவர் நீங்க ஆதரிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், எதுக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். புரியுதுங்களா? நாங்க ஆதரிக்கிறதுக்கான காரணங்களை அடிக்கிறோம். இன்னொன்னு என்ன சொல்றோம்னா, அவர்கள் கொண்டாடுவதற்கு 1000 காரணம் இருக்கும்போது அதை பாருங்க.
அதை விட்டுட்டு தரவு இல்லாமல் அதை வந்து நீங்க வந்து சிறுமைப்படுத்த வேண்டாம்ன்றது எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய கண்டனங்கள் பண்றவங்களுக்கு. ஓகேங்களா? அது யாரா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இதே திமுக ஆட்சியில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவங்களாம் எதிர்த்து கேட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கேட்டாங்களா? கேட்டிருக்காங்களே. என்ன கேட்டிருக்காங்க? அவங்களும் அறிக்கை விட்டுருக்காங்க. நேத்தே விட்டுருக்காங்க. என்ன விட்டுருக்காங்க? கண்டிச்சுதான் சீமான் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டிருக்காங்க. அதே திமுக முதலமைச்சர் பெரியார் வழியில இல்லைன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்களா? திமுக இருக்கிற முதலமைச்சர் தலைமை திமுகவை பெரியார் வழியில செல்லலைன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விமர்சிச்சிரணும். வேங்க வழியில பெரியார் வழியில போயிட்டாங்களா? கேட்கணும்ல. நம்ம டோன்லயே எல்லாருமே வரணும்னா எப்படி? அவங்க கூட்டணி இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை நீர்த்து போவதற்கு தான் இங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. வேற இந்த இன்டர்வியூ தான் என்ன கூட நீங்க கேட்டிருக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி கூட கேட்கல, நானா தான் கொண்டு வந்தேன். கேட்டிருக்கலாம். அதுல என்னென்ன பிரச்சனை வந்தது? நம்ம பெரியார் எடுத்தோம். கேளுங்களேன். நீங்க இடஒதுக்கீடுக்கு வந்தீங்கல்ல, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எல்லாத்துலயுமே நானா தான் கொண்டு வந்தேன். அது வேற விஷயம். நான் உங்களை குற்றச்சாட்டுல இல்ல. நான் கேட்கறது என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை நீர்த்து போறதுக்கு தான் இந்த விவாதங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு நம்ம பேசுறதே அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய நீதியை திசை திருப்பதுக்காக தான் நம்ம பேசுறோம். நானே ஒத்துக்கிறேன். ஏன் ஒத்துக்கிறேன்னா, இந்த மாதிரி விவாதங்கள் அப்படிதான் கொண்டு போவோம். கோர்ட்ல என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? நான் என்ன சொல்றேன் சார், கோர்ட் நடவடிக்கை பேசக்கூடாதா? பேசக்கூடாதுல்ல சார். திசை திருப்ப முடியாதுன்ற அவங்க கண்காணிக்கிறாங்க. திசை திரும்புதுன்றதை ஒத்துக்குங்க. அப்பதான் நம்ம திருந்த முடியும். இல்லன்னா நம்ம திருந்தவே முடியாது. வழக்கு விசாரணை இப்ப நம்ம பேட்டியில ஏதாவது பாதிக்கப்பட போகுதா? நீங்க போயிட்டு எங்க வேணா கேளுங்க. இந்த பிரச்சனையை திசை திருப்பறதுக்கு அரசு பல வேலைகளை செய்யுதுன்னு காமன் மேனே பேசுறாங்க. சீமானு பேச விட்டது அரசு. நீங்க சீமான் பெரியார் இப்படி பேசணும், சீமான் அவர்களை பேச வச்சதுன்றது இல்ல, சீமானுக்கு எதிராக சில இயக்கங்களை தூண்டி விட்டு பேச வைக்கிறாங்கல்ல, அதுதான் சொல்றேன். என்ன சார் நீ உங்களை தூண்டி விட்டு கண்டன அறிக்கை விட வச்சிட்டாங்களா திமுக? எனக்கு இல்லப்பா. இல்ல சார், சீமான் பேசுறதுக்கு நீங்க கண்டன அறிக்கை விட்டுருக்கீங்கல்ல, திமுக தூண்டி விட்டு அறிக்கை விட்டுருக்கோம். நான் என்ன சொல்லிட்டுங்களா, நாம ஏன் அதை பேசல? தேவேந்திரனும் வினோபாவும் ஏன் திமுக அரசினுடைய இந்த தமிழக காவல்துறையுடைய இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல நடந்த தவறுகளை நாம ஏன் பேசல? நாம ஏன் பெரியார்ட்ட போறோம்? பெரியார் என்ன விரும்புறாரு? இன்னைக்கு நம்ம அறிக்கை அதுதான். அந்த விஷயத்தை பத்தி இத பத்தி பேசிருக்கணும்ல, அத பத்தி தான் பேசணும். ஏன் பேசல? அப்ப திசை திருப்பறது தான் சார். அதுக்கு அடுத்து ஆளுநர் வெளியே போனார், வெளிநடப்பு பண்ணாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா ஒத்துங்க. நீங்க அப்படி வச்சு நினைச்சுக்கோ. நான் அப்படிதான் நினைக்கிறேன். இங்க உண்மையான விஷயங்களை பேசுவதிலிருந்து மக்களை திசை திருப்பிறாங்க. ரோம்ல சொல்லுவாங்க, என்டர்டெயின் த பீப்புள் அப்படின்றாங்க. உங்களுக்கு கிரைசிஸ் வந்துச்சுன்னா மக்களை வந்து கொண்டாட்டங்களில் ஏதாவது ஒரு அந்த பக்கம் கூத்தா நடத்துறது, இந்த பக்கம் ஏதாவது ஒரு வீண் விவாதங்கள் பண்ணி விட்டு முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் வந்து மக்களுடைய கவனத்தை வந்து செலுத்த விடாம மக்களுடைய கவனத்தை ஃபுல்லாக வேற எங்கேயும் சிதறடிச்சுட்டு ஆளுகிற அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது நடக்குது. இது இந்த காலத்தில் ரோம அந்த கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள்லேருந்து நடந்துட்டு இருக்குது. அதுதான் இங்கேயும் நடக்குது. நன்றி சார், உங்களோட மிக்க நன்றி. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.